ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மணக்க மண்பானையில் மீன் குழம்புங்க, ஐல மீன் குழம்பு. இது சிம்பிள் அண்ட் ஈஸிங்க வைக்கிறது, ஆனால் டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியான பாத்திரத்தில் மீன் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி மண்பானையில் ஒருக்கா மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. ஏன்னா ஒரு வாரமாக என்னால் ரொம்ப உடம்பு முடியலைங்க, எனக்கு வாய்ப்பு சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சி சாறு எடுத்துக்கலாங்க. இதில் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டுங்க, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது இப்போ இதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. பேஸ்ட் பண்ணியாச்சுங்க. நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் குறைனே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். மண்பானை வச்சுருக்குங்க, மண்பானை காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய்ங்க, நல்லெண்ணெயில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூனுங்க, கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் ரெண்டும் சேர்த்து 1/2 ஸ்பூனுங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 6-7 பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேங்க, இதை போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்க, பெருசாக இருந்தால் உடச்சி போட்டுக்கலாங்க, இல்லைன்னா மேலே தெரிக்கும். இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வேணால் வெங்காயம் அளவாக போட்டுக்கோங்க, நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்கோம், அதனால் சும்மா தாளிக்கிறதுக்காக நான் ஒரு 6-7 வெங்காயம் போட்டிருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளிங்க. உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுக்கலாங்க. ஏன்னா பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரணும், அந்த தக்காளியும் வதங்கிடும். ஏன்னா பேஸ்ட்டு வதங்கிறதுக்குள்ள நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடும். ரெண்டும் ஏன்னா பச்சை வாசனை போகணும் இல்லைங்க, நம்ம அரைச்சிருக்கிறோம் எல்லாம் பச்சையாக போட்டு, அதனால நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது கூட போட்டுக்குங்க. இல்லை குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக போட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. ஏன்னா மீன் குழம்பு எப்போவுமே காரமாக இருக்கணும், புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் மீன் குழம்பு நல்லா இருக்குங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குங்க. இப்போ இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. நம்ம தக்காளிலாம் போட்டிருக்கோம், பார்த்து ஊற்றிக்கிங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா மீன் குழம்பு எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தாங்க பிடிக்கும், கெட்டியாக பிடிக்காது. உங்களுக்கு கெட்டியாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க. கொஞ்சமாக உப்பு, நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், இப்போ உப்பு பத்தலைங்க எனக்கு, அதனால நான் உப்பு போட்டேன், நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க. மீன் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் 3 பீஸுங்க இந்த மாதிரி. ஏன்னா முன்னாடியே போட்டுட்டா மாங்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விடலாங்க, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும். அப்புறம் மீன் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் மீன் போட்டுக்கலாங்க. நான் ஐல மீன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க, நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா மீன் கரெக்டாக மீன் குக் ஆகிறதுக்கு மாங்காய் கரெக்டாக ஆகிடுங்க. ஏன்னா நம்ம மாங்காய் குழஞ்சிடும், இல்லைன்னா குழஞ்சிட்டு அந்த குழம்பே நல்லா இருக்காது. அதனால ஓரமாக தள்ளி தள்ளி போட்டுக்குங்க, ஒரே மாதிரி போடாதீங்க.
இப்போ நம்ம தட்டு போட்டு வச்சிடலாங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷங்க. மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. கரெக்டாக 5 நிமிஷமாக நம்ம குழம்பு கொதிக்குதுங்க. எப்போவுமே கரண்டியை வச்சு ரொம்ப கிளறாதீங்க. மீன் வெந்துருச்சு. மாங்காயும் பாருங்கள் கரெக்டாக சாப்பிட்ற பதத்துக்கு இருக்குது. எப்போவுமே லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, மீன் போடுறதுக்கு முன்னாடி மாங்காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரண்டி வச்சு அதே மாதிரி ரொம்ப கிளறிடாதீங்க. இந்த மாதிரி கரண்டி போடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம மீன் எடுக்கிறப்ப மற்ற மீனும் உடையாமல் இருக்கும். குழி கரண்டி போட்டால் உடஞ்சி வந்துடுங்க. இந்த இந்த ஐல மீனில் தான் இந்த மாதிரி குழம்பு வைக்கணும்னு இல்லைங்க. எந்த மீனில் வேணுமாலும் வைக்கலாம். குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம புளி, மாங்காய், தக்காளி எல்லாமே போட்டிருக்கோம். ஏன்னா மீன் குழம்பு புளிப்பாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நான் 1/2 கிலோ மீனுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒருக்கா மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி தாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இது வந்து சாப்பாடு, தோசை, இட்லி சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.